என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 8/9/25 இருக்கின்றோம். இன்றைக்கு அன்னை மரியாவின் பிறந்த நாள். நாம் திருச்சபையில் 3 பிறந்த நாட்களை நாம் விசேஷமாக நம் தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. ஒன்று இயேசுவின் பிறந்த நாள், இன்னொன்று ஜான் த பாப்டிஸ்ட் அவருடையது, மூன்றாவது அன்னை மரியாவின் பிறந்த நாள். இந்த மூன்றுமே திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட பிறந்த நாட்கள். ஸ்நாபகாரலப்பர் அவரையும் அன்னை மரியாள் மற்றும் இயேசுவின் பிறந்த நாள். நாம் அன்னை மரியாவின் பிறந்த நாளை ஏன் மிகவும் நாம் பெருமையாக கொண்டாடுகின்றோம் என்றால், இறைவனின் தாய், இறைவனையே தன் கருவில் சுமக்க பேறு பெற்ற புனிதை அன்னை மரியாள் இறைவனை தாங்கிய அந்த கருவை, இறைவன் அந்த வயிற்றுக்குள் இருந்தார் என்பதை நமக்கு எவ்வளவு பெருமை. அதனால் நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 104, 10, 11, 12. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர், அவை மலைகளிடையே பாய்ந்தோடும், அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்க தரும், காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டி கொள்கின்றன, அவை மரக்கிளைகளில் நின்று இன்னிசை இசைக்கின்றன. நாம் இன்றைய வாசகம் மீகா நூலிலிருந்து. ரோமையர் 8:28-30. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 1:1-16, 18-23. அன்னை மரியா, நமக்கு எப்படி அன்னை மரியாவை நாம் போற்ற முடியும் என்றால், ஆல்ரெடி நிறைய புனிதர்கள் அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து பாமாலைகள் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் அன்னை மரியா நோயுற்றோரின் அடைக்கலமே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, தாவீதின் உப்பரிகையே, தங்கமயமான ஆலயமே, வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, அம்மா, உங்களை வர்ணிக்க ஒரு நாள் போதாது என்ற புனிதரை போல் உமக்கு எல்லா வகையிலும் நன்றி கூறுகின்றோம். விடியற்கால நட்சத்திரமே, எங்கள் விடியல்களை ஆசீர்வதியும். எங்களுடன் ஒருபோதும் இல்லை என்று சொல்லாமல் வரங்களின் வாய்க்காலாக விளங்குகின்ற புனித அரசியே. அன்னை மரியாவுக்கு திரு அவையில் பல விழாக்களை கொண்டாடப்பட்டாலும் மரியாவின் பிறப்பு பெருவிழா தனி சிறப்பிடம் பெறுகின்றது. அன்னையின் பிறப்பு பெருவிழாவும் அமல உற்பவ பெருவிழாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. இவை இரண்டும் நெருக்கமான தொடர்புடையவை. இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு இல்லிடமாய் இறைவனை தேர்ந்து கொண்ட மரியாவை அவருடைய தாய் அன்னாள் வயிற்றில் கருத்தரித்த நாள் முதலே மாசு அணுகாது மாசில்லா கன்னிகையாக இறைவன் அவரை பிறக்கச் செய்தார். ஆகவே தான் மரியாயின் பிறப்பை கொண்டாடும் நாம் அவரை அனைத்துலகோரின் நம்பிக்கையாகவும் மீட்பின் விடியலாகவும் எண்ணி போற்றுகின்றோம். இன்றைய நாளில் அன்னையின் பிறப்பு நாளை உலக பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகின்றோம். பெண் குழந்தைகளின் பிறப்பு வாழ்வியல் மேன்மை என்ற அனைத்து தளங்களிலும் பாதுகாப்பளிப்போம். இன்றைய பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை. அதனால் பெண் குழந்தைகளை காப்போம். சிசு கலைப்பை பாதுகாப்போம், துணை நிற்போம். பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு. ஒரு தினம் நாம் நவநாளுக்கு சென்றோம், கேட்டவையெல்லாம் அப்படியே காற்றில் விடப்படக்கூடாது. ஒரு பையன் டெய்லி அவங்க அம்மாவிடம் சொல்லிவிட்டு, அம்மா, நான் மாதா கோயிலில் நவநாள் நடக்குது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவானாம். டெய்லி அவங்க அம்மா வந்த உடனே கேட்பாங்களாம், என்னப்பா சொன்னாங்க இன்றைக்கி, என்ன ஃபாதர் என்ன பிரசங்கம் வச்சார், என்ன கேட்ட? அம்மா, மறந்து போச்சுமா. 2வது நாள் அதே மாதிரி மறந்து போச்சுமா. 9 நாளையும் அதே மாதிரி. கடைசி நாள் கேட்குறாங்க, இன்றைக்கி என்னப்பா சொன்னார், அதெல்லாம் அட்லீஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும்ல அப்படின்னு. அம்மா என்னமோ சொன்னார், மறந்து போச்சு அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி இப்போது அங்கே மாட்டு தொழுவத்தில் ஒரு கூடை இருக்குது, அந்த கூடையில் இருக்கிற பக்கத்தில் தொட்டி இருக்கா, தொட்டியில் தண்ணி மொண்டுட்டு வான்னு. அது இந்த மூங்கிலால் பின்னப்பட்ட கூடை. அந்த கூடையில் தண்ணி எப்படி நிற்கும்? இந்த பையன் ஆனாலும் மொண்டுன்னு வரான், ஒரு முறை கூட அதில் நிற்கிறதில்ல. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரு, இதே போல் தண்ணிகளை விட்டுட்ட அப்படின்ட்டு. நான் அப்போது 9வது முறை அவன் எடுக்கும்போது அப்போ அவன் தாய் சொல்கிறாங்க, முதல் முறை நீ எடுக்கும்போது சாணியும் சகுனியும் தூசம் தும்புமாக இருந்தது. ஆனால் நீ ஒரு முறை எடுத்து அதெல்லாம் கழுவி இப்போ தூய்மையாக இந்த கூட ஆயிடுச்சு. இதே போல் தான் நீ கேட்டவையெல்லாம் உன் மனசில் நிற்கலான்னாலும் நீ தூய்மையாக இருக்கிற. அதே போல் நாம் கேட்ட இந்த 9 நாட்கள் நவநாட்களின் அறிவுரைகள், 9 நாட்கள் இறை வார்த்தைகள் நமக்கு மறந்து போகலாம். ஒரு நாள் இப்போ போன வாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது.
நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னா நிறைய பேர் அதையும் சொல்கிறதில்ல. அதனால் இந்த 9 நாட்கள் நாம் கேட்டவை நம்ம யாராவது நம்மளை கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு வரினா நம்ம சொல்ல தயாராக இருக்கணும். நான் இதை கேட்டேன், என் வாழ்க்கையில் நான் இதை தெரிந்தினேன், நான் மாற்றிக்கினேன். அந்த தாய் சொன்னது போல் நம் மனதில் எதுவும் நிற்கவில்லை என்றாலும் நாம் தூய்மையாக்கப்பட்டோம், நாம் கழுவப்பட்டோம், இறை வார்த்தையால் நாம் கழுவப்பட்டு தூய்மையாகப்பட்டோம். அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்னை மரியாவுக்காக முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். அன்னை மரியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் எடுத்த இந்த நவநாட்களில் ஒருவரை ஒருவர் பாவிகளை இறைவன் எப்படி நேசித்தாரோ நாம் நம் விரோதிகளை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்மை வேண்டாம் என்று வெறுப்போரை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். நம் ஒதுக்கப்பட்டவர்களை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். உலகில் அன்னை மரியாள் செய்த அந்த ஊழியத்தின் ஒரு கடுகிலும் கடுகாவது நாம் செய்ய முயற்சி செய்வோம். விஷ் ஹாப்பி ஃபீஸ்ட் டு எவ்ரி ஒன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.